பிரியமானவர்களே, நீதிமொழி அதிகாரம் 14 இறைவசனம் 21 அடித்திருப்பவரை இகழ்ந்து பாவமாகும், ஏழைக்கு இறங்குபவர் இன்பம் துய்ப்பார். ஸோ ஏழைகளுக்காக ஆண்டவர் இயேசு சொல்கிறார். இதில் என்ன விஷயம்னா, அன்று பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு இவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் பழைய ஏற்பாட்டில் யார் சொத்து வச்சுக்கிறாங்களோ, யார் பணம் அதிகமாக வச்சுக்கிறாங்களோ, யார் பிள்ளைகளை வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் பேர் பெற்றோர் என்று சொல்வார்கள். ஸோ அது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்னா, ஏழைக்கு இறங்கி யார் கடன் கொடுக்குறார்களோ, உதவுகிறார்களோ அவங்களுக்கு பேர் பெற்றோர் சொல்கிறாரு. ஸோ இதான் டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம எப்பவுமே இப்போ புதிய ஏற்பாடு காலத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஏழைகளுக்காக வாழுங்கள். உங்களுடைய குணத்தை தான் பார்க்குறாரு, உங்கள் பண்பை பார்க்குறாரு. நீங்கள் நல்லா குணமுள்ள மனிதனாக வாழணும், நீங்கள் இயேசுவை பிரதிபலிக்கணும், இயேசுக்காக வாழணும், உங்களை யாரும் அடிமை ஆக்கக்கூடாது, இயேசு மட்டும்தான் உங்களை ஆளணும். அப்படி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. ஸோ நம்மளுடைய குணாதிசை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாரு, ஏழைக்கு இறங்குகிறார் இன்பம் துய்ப்பன்றார். நம்ம இன்பமாக இந்த உலகத்தில் வாழணும், ஏழைகளுக்காக வாழணும், மற்றவர்களுக்காக நம்ம வாழக்கூடாது. எனக்குள் வந்தாலே உங்களுக்கு துன்பம் தான் சொல்கிறார். நம்ம இப்போ மறுபிறவியில் தான் இருக்கிறோம். ஞானஸ்தானம் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், மீட்படைந்தவர்கள் எல்லாருமே நம்ம அவருடைய பிள்ளைகள் தான். ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி பேர் பெற்றவர்களாக வாழணும், ஏழைகளுக்காக வாழணும். நம்ம ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு சிந்தனைகளும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். காலையில் எழுந்தோன்னு ஆராய்ச்சி பண்ணுங்கள். நம்ம ஆண்டவரை தொழுதுறோமா? எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆண்டவர் நம்ம நேசித்தோம்? அவருடைய உறவில் நிலைத்திருக்கிறோமா என்று பாருங்கள். உங்கள் சிந்தனை, உங்கள் பார்வை எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே தான் இருக்கணும். அவருக்கு முதலிடம் கொடுத்தீங்களா, உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பல அருமையான காரியங்கள் நடைபெறும். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பார். ஆமென்.